ஹாய், நான் தான் உங்கள் மங்கி வார்டெக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கேமோட கதாநாயகனான சிஜே, அதாவது காரல் ஜான்சன், லிபர்ட்டி சிட்டியில் ஜாலியாக இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படி யாரா ஃபோன் பண்ணுவான்னு எடுத்து பார்த்தா சிஜேயோட அம்மா இறந்துட்டாங்க நியூஸ் வருது. இதை கேட்டு நம்ம சிஜே 5 வருஷமாக கழிச்சு அவனை திருப்பி அவனோட ஹோம் டவுனான லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு திருப்பி போகிறான். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி டாக்ஸி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு போலீஸோட அட்டென்ஷன். அதுலேருந்து தான் புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த கதையோட டென்ஷன். அப்போ தான் இந்த கதையோட வில்லனோட என்ட்ரி, ஆஃபீஸர் டெம்பனி. சிஜே வண்டியிலேருந்து இறங்க சொல்லி அவனை லிட்டரலி ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மக்கிட்ட இருந்த காசையும் நம்மளோட பேக்கையும் அவங்க பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன் என் காசை பிடுங்கன்னு கேட்டால், இது ட்ரக் மணி, நீ இது இல்லீகலாக சம்பாரிச்சுன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. நம்மளை வண்டியில் தூக்கிட்டு போன டெம்பனி, நீ இப்போ இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்க, நம்மளும் எல்லா கதையும் அவங்ககிட்ட சொல்ல, இப்போ நான் எந்த தப்பும் பண்ணலை, லிபர்ட்டி சிட்டியில் ரொம்ப சந்தோஷமாக க்ளீனாக வாழ்ந்துட்டு இருக்க. அதை டெம்பனி நம்பவே இல்லை. நம்மளை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளோட எனிமி டெரிட்டரி, அதாவது நம்ம பாலர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. சுற்றி எனிமீஸ், மேலே டேஞ்சர் ரெயின். அதை பார்த்து சிஜே சொன்னா, "Oh shit, here we go again. Worst place in the world, Rolling Heights baller country. Now I ain't represented Grove Street in 5 years, but the ballers won't give a shit." வந்த உடனே என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணியாச்சு. எவன் இடத்துக்கு வரக்கூடாதோ கரெக்டாக அந்த இடத்துல தூக்கி போட்டு போயிருக்கேன். அதுதான் பாலர்ஸில் Grove Street mama suck my dick. Who you represent? You got scratch, huh? Oh shit! Kill me. கண்ணு சொல்றான். கண்ணு கொடு. அம்மா! ஏய் சுட்டது நான் இல்ல. சுட்டது அவன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஐயா! சீட்டு போடக்கூடாது, விளையாடாம பார்க்குறேன். சீட்டு போட்டு மட்டும் விளையாடினா ஒருத்தர் கூட உயிரிட. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. நீ ஏன்டா எப்படியாடா படுத்துருக்குற? செத்து போல தூங்கின்னு இருக்கார். என்னடா பண்றீங்க? எப்படியோ அங்கே சுற்றி கடைசியில் க்ரூவ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. சிஜே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே சின்ன வயசில் அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா மெமரிஸும் இப்போ அவனை ஹிட் பண்ணுது. அதை நினச்சிட்டு சிஜே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் இந்த வீட்டில் நம்ம மட்டும் இல்லை, இன்னொருத்தனா இருக்கான்னு தெரிய வந்துச்சு. யாருன்னு பார்த்தா பிக் ஸ்மோக். சிஜேவும், நான் தாண்டா உன் ஃப்ரெண்டு சிஜே அப்படின்னு சொல்லி பிக் ஸ்மோக் கிட்ட சொல்ல, பிக் ஸ்மோக்கும், சிஜே இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சிஜே எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் பிக் ஸ்மோக் சொல்கிறான், அவங்க அம்மாவை கொண்டுவங்களை நான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியே சிஜேவும் பிக் ஸ்மோக்கும் பேசிட்டு அவங்க அம்மாவோட ஃபியூனருக்கு கிளம்புறாங்க. ஃபியூனரில் இருக்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 3 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, ஸ்வீட், ரைடர், கெண்டல். இதில் கெண்டலும் ஸ்வீட்டும் தான் நம்மளோட சிப்ளிங்ஸ். ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிஜே லிபர்ட்டி சிட்டிக்கு போன சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவன் திருப்பி வரும்போது ஸ்வீட் அவசியம் மேலே ரொம்ப கோவப்படுறான். இதனால் 3 பேருக்கும் சண்டை வருது. அதனால் கெண்டல் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிட்டா. அம்மாவோட ஃபியூனரலை முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் இவங்களோட என்ட்ரி. We gotta get back to the hood, man. It's too crazy around here. ஓடு. இரு பைக்ல வரத்துக்குள்ள சீக்கிரம் ஓடு. 4 பேரும் பாலஸ் கிட்ட இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி எல்லாம் ஷிட் ஏறா ஏ வந்துட்டாங்க. ஏன் என்ன மட்டும் என்ன அடிக்கிறீங்க? ஸ்மோக்கு சுத்துறோம். ஐயோ கிட்ட வந்துட்டான். Yeah, it's Temple Drive family. We don't roll with them no more. நாங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் பிரிஞ்சு போகலான்னு முடிவு பண்ணோம். பிரிஞ்சு போ. ஐயோ, You just a liability, CJ. Straight back into the game, right? இந்த மிஷனில் என்ன ஒரு வெறுப்புனா, நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் ரைடர் ஸ்லோவாக போகிறான், நம்ம ஸ்லோவாக போனால் ரைடர் ஃபாஸ்ட்டாக போயிடுறான். அவனும் கிட்ட வர மாட்டான், முன்னாடியும் போக மாட்டேற. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்க. ஸ்டண்ட் மட்டும்
டேய் 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 இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா டேய் டேய். ஓட்டு 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 ஓட்டே ஓட்டே ஓட்டே. அவங்க கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹுட்டுக்கே வந்தாச்சு. நம்ம ஹுட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் வந்து சிஜே கிட்ட நீ எப்போ லிபர்ட்டி சிட்டிக்கு திருப்பி போகிறேன்னு கேட்க, அதுக்கு சிஜே இங்கே எல்லாம் மாறி இருக்கு, நான் இதெல்லாம் சரி செஞ்சுட்டு தான் நான் திருப்பி என் வீட்டுக்கு போவேன்னு சொல்கிறான். இதுதான் நம்ம வீடு, இது நம்ம கராஜ், நம்ம வண்டியை சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை சேவ் பண்ணுறது. ஃபோன் எடுத்தால் யார் பேசுகிறான்னு பார்த்தா ஸ்வீட் தான் பேசுகிறான். அவன் அப்படி என்ன சொன்னான்னா, க்ரூவ் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் பழைய மாதிரி இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பாலாஸும் வேகாஸும் தான் இப்போ எல்லாம் டாப்பில் இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணுறியோ பார்த்து பண்ணு சிஜேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அப்படியே அங்கேருந்து சிஜே ரைடர் வீட்டுக்கு போகிறான். அப்போ தான் ரைடர் சிஜே கிட்ட உன் ஹேர் ரொம்ப மோசமாக இருக்குது, வா நல்லா போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். முடி வெட்டிட்டு பீட்சா சாப்பிட்றதா இப்போ பிளானு. மச்சியாவா முடி வெட்டிட்டு முடி வெட்ட வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இவரு தான் நமக்கு முடி வெட்ட போறாரா? இந்த ஆஃப்ரோன் பியர்னா சீ ஹை ஹை ஃபெட் ஹை. என்னடா இது? ரோஸ் ஸ்டாஷ் வேணாம், ஆஃப்ரோ வேணாம், சீசன் பியர். என்னடா அப்படியே தான் இருக்கிற? ஐயோ பிரியாம 6 தானே கொடுத்த, கேன்சல் தானே 6 தான். ரைடர் மஜாவை முடிவிட்டு வந்த சிஜேவை பார்த்து உடம்புல ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்குது, போய் நல்லா போய் சாப்பிட்டு உடம்பை ஏற்றுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பீட்சா கடையை காமிச்சு வச்சிடுறான். ஆனால் எதுக்கு வந்தோ அது தவிர எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஐயோ அப்புறம் என்ன, முதல்ல இருந்து தான். வேற எதுவுமே சொதப்பக்கூடாது. நம்ம நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் ரைடர் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறான். கேஷியர் முன்னாடி கன்னை காமிச்சு பயமுடுத்த நினச்ச ரைடருக்கு ஐயோ அவ்வளோ பெரிய ஷார்ட் கன் வச்சுட்டான், வண்டி எடுத்து ஓடு ஓடு. சுடுறான்டா, எவ்வளோ தைரியம் தான் சுடுவான். ஓ சுடுற, ரொம்ப நன்றி. கரெக்டா அப்படியே ரைடரோட மிஷினும் முடிச்சாச்சு. இந்த மிஷின் முடிச்சாச்சு. ஸ்வீட்டை பார்ப்போம். ரைடரை பார்த்துட்டு அடுத்தது எங்கே போனோன்னா ஸ்வீட்டை பார்க்க தான். ஆனால் நான் ஆசையாக பார்க்க போயிருந்த சிஜேக்கு ஒரு வேலையும் கொடுத்து விட்டுடுறான். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலாஸ் வேகாஸ் வந்ததுலேருந்து இந்த க்ரூவ் ஸ்ட்ரீட்டோட பாப்புலாரிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதை ஏற்ற நம்ம கையில் ஒரு பெயிண்ட் டப்பாவை கொடுத்தான். இந்த வேலைக்கு நம்ம மட்டும் தனியாக போகாமல் ஸ்வீட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தான். இந்த மிஷினோட கோல் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பாலாஸோட இதுவும் வேகாஸோட கேங்கோட பேர் வந்து ஒரு ஸ்ப்ரே கேனில் எழுதியிருக்கும். அது மேலே நம்மளோட க்ரூவ் ஸ்ட்ரீட்டோட பேர் எழுதுறது தான் இந்த மிஷினே. நூறு இருக்கா? 100 அடிக்கணுமா என்ன? இதுக்கப்புறம் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, இங்கே பெயிண்ட் அடித்தது போதும், இதுக்கப்புறம் நம்ம பாலாஸோட டெரிட்டரியிலே போய் பெயிண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு சிஜேவை கூட்டிகிட்டு போயிடுறான். சரி என்ன அது ஒரே அசிங்கமா போட்டோலாம் இருக்கு, இல்ல நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு தரேன். இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தெராசம் பாலஸ் உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க இதில் அடிச்சு அடிக்க மாட்டாங்க, அடிக்கிறாங்க. ஜியோ ஐயோ 2 ஸ்டார். ஏய் விட்டுரு, நான் போயிடுறேன்.
ஐயோ சுட ஆரம்பிப்பாங்க இதுலேருந்து. ஷிட் வேணா விட்டுரு தெரியாம பண்ணிட்டேன். இப்படிலாம் போய் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஷிட் சுத்து போட்டாங்க. வந்துட்டான் சீக்கிரம் பட. ஐயோ ஒன்னியும் பண்ண முடியாது. ஐயோ என்னடா இங்க இருந்து வர? நான் வாண்டியும் நீ தானே கூப்பிட்டு போன. மிஷின் முடித்த கையோட ஸ்வீட் நம்மளுக்கு கொஞ்சம் செலவுக்கு காசும் கொடுத்துட்டு போகிறான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஸ்வீட்டு மட்டும்தான் நல்ல பையன், அவனுக்கு காசுலாம் கொடுத்துட்டு போயிருக்கான். ஃபோன் எடுத்து சிஜேக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் யாருன்னு பார்த்தா ஆஃபீஸர் ஹெர்மாண்டஸ். இவன் பார்த்தீங்கன்னா டெம்பனிக்கும் புலாஸ்கிக்கும் கீழே ஒர்க் பண்ணுறான். அப்படி ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னா, ஆஃபீஸர் டெம்பனி உன்னை ஊரை விட்டு எங்கேயோ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீ ஊரை விட்டு போனேன்னா நீ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டினான். அப்படியே அங்கேருந்து நம்ம அண்ணனான ஸ்வீட் வீட்டுக்கே போயாச்சு. ஆனால் அங்கே ஸ்வீட் மட்டும் இல்லை, பிக் ஸ்மோக் ரைடரும் கூட இருந்தாங்க. அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி பாப்புலாரிட்டியும் நம்மக்கிட்ட இல்லை, பசங்களும் நம்மக்கிட்ட இல்லை. எதனாலனா எல்லோரும் இந்த வீணாக போன ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இதை சப்ளை பண்ணுறவங்க முதல்ல நம்ம பசங்களே இல்லை, பாலாஸ் கேங் தான். இது எல்லாத்தையும் நிறுத்தணும்னா முதல்ல சப்ளை பண்ணுறவ யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை ஸ்வீட் வந்து சிஜே கிட்ட கொடுத்துட்றான். அதனால் இதை நம்ம தான் முடிச்சாகணும். இந்த வேலையை நம்ம மட்டும் பண்ண போகிறதில்ல, நம்ம கூட சேர்ந்து ரைடரும் வரான். ஓ ஷிட் சாரி. வந்த இடத்துல கதவு தட்டி உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தா அவன் உள்ளேயே விட மாட்டான். சிஜேவும் அவனை தாண்டி உள்ளே போனால் உள்ளே யார் இருந்தான்னு பார்த்தா பிக் பேர். சிஜே பிக் பேரோட கண்டிஷன் பார்த்தவொடனே புரிஞ்சுட்டான், அவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ அவன் முழுக்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டான். இதை பார்த்த சிஜேக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதை பார்த்த சிஜேவும் ரைடரும் இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. கூட சுற்றுற பசங்க எல்லாருமே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, போதைப் பொருளுக்கு. இங்கே பாலாஸ் டெரிட்டரியில் இருக்கிறவன் தான் வந்து நம்ம கேங்க்கு வந்து சப்ளை பண்ணுறான். சப்ளை பண்ணுறவனுக்கு பிடிக்கும், நம்ம சப்ளை பண்ணுறோம். தோற்கான் அவனா வித்துட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? ஐயோ நம்பல அவன். நான் அதை பண்ணல, என்னதுக்குலாம் சுட்டுன்னு இருக்கீங்க? அப்போ இதுக்கத்தாலும் சீக்கிரம் ரைடரு டே பிடிக்கிறான், பஸ் பண்ணிருவான். அப்புறம் டே ஏறா, நீ நந்து வா போ. டே அந்த போலீஸ் வருவான்டா, சீக்கிரம் வாடா, பொறுமையாக நடந்து வரடா. அவனை விட போலீஸ் பொறுமையாக நடந்து வரடா. சீக்கிரம் ஏறா. அப்புறம் மிஷின் ஃபெயில்டு, அவன் பிடிச்சா அவன். சொன்னா எவனாலே எதுவுமே ஆட முடியாது. நான் தான். நீ என்னடா அடிக்கிற? பேட் ஐயோ உள்ளே போக முடியாதா? ஏய் இன்னும் போலியாடா? ஏய் வேணாம் ப்ளீஸ். போ.
போச்சு வந்துட்டான். கொடுத்த டாஸ்க்கை முடிச்சாச்சு. எனக்கு இப்படி விளையாட பிடிக்கவே இல்லை. அதனால் பாத்தியா அவள் தான் இனிமேல் நம்ம தான். LXGIWYL. ஓ ஷிட். அப்புறம் HESOYAM. நடந்து போகிறேன், நொண்டி போட. இப்படி இதெல்லாம் இப்போ GTA San Andreasலாம் விளையாட போ தெரியுது. எவனாலே எதுவும் பண்ண முடியாது. போ ஏறு, வண்டியில் ஏறு. போ இங்கேயே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு GTA San Andreasலே பெஸ்ட்டு கிரியேஷனை காட்ட போகிறேன். ஐயோ மேலே ஏறுறா. இந்த வண்டி பீக் பார்த்துட்டேன். இது மேலேயே வண்டி இருக்கு. அந்த வண்டி வேணாம், எனக்கு கீழே இருக்கு. ரெண்டுமே ஒரே பைக் தான் எனக்கு தெரிஞ்சு. ஷிட். இறா சும்மா சைக்கிளை கொடுத்தாலே சிறகடி. ஏய் ஷிட். இது இறா. ஐயோ என்னத்தையும் போட்டாடி, ஓடியாந்துரு. ஐயோ பைக்கு. HESOYAM. பைக்கெடு. உனக்கு எதுவும் ஆகாது. ஐயோ உனக்கு ஆகும். ஓடு. ஷிட். அதுக்கப்புறம் அடுத்த மிஷனை கண்டினியூ பண்ண திருப்பி ஸ்வீட் வீட்டுக்கு போனோம். அங்கே ஸ்வீட், ரைடர், ஸ்மோக், CJ இவங்க 4 பேரும் சேர்ந்து எங்கேயா வெளியில் போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறாங்க. எப்பவுமே நம்மளே ஓட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த மிஷினுக்கு லைட்டாக வெப்பன் தேவைப்படும். வெப்பன் செட் பண்ணுங்க. எல்லாரும் கடைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளும் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிக் ஸ்மோக் மட்டும் கடையே வாங்கிட்டான். I'll have 2 number 9s, a number 9 large, a number 6 with extra dip, a number 7, 2 number 45s, 1 with cheese, and a large soda. இங்க என்ன நடக்குது? நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் இவங்க வந்தாங்க. வணக்கம்ல மாப்பிள. அப்படி பாலாஸ் கேங் எதுக்கு இங்கே வரணும்னு பார்த்தா அவங்கள நம்மளோட ஹுட்டை அட்டாக் பண்ண தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டு எதுவுமே நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சுட்டு ஐயோ போகிறோம். நோ வண்டி. Round 2. சுடுங்கடா. சுடுங்கடா தத்திரா.
சுடுங்கடா சுடுங்கடா. சுடுங்கடா டே. ஐயோ போகிறான் போகிறான். போ 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 போ. போயிட்டான், அவன் விட்டுக்கே போயிட்டான். சுடு சுடு. அவன் உள்ளே போகக்கூடாது, அவன் உள்ளே போகக்கூடாது, அவன் உள்ளே போகக்கூடாது. சுடு சீடே. அசிங்கமாக பண்ணுறீங்களா? சுடுங்கடா. போயிட்டான்டா, விட்டுக்கு போயிட்டான்டா. அவன் விட்டுக்கு போயிட்டான், விட்டுக்கு போயிட்டான், விட்டுக்கு போயிட்டான், விட்டுக்கு போயிட்டான், விட்டுக்கு போயிட்டான், விட்டுக்கு போயிட்டான், போயிட்டான் போயிட்டான், விட்டுக்கு போயிட்டான். எப்படியோ லாஸ்ட் மினிட்ல அவங்கள போட்டு தள்ளியாச்சு. அவ்வளோதான். அப்படியே ஸ்வீட்டியோ ரைடரை அவங்க வீட்டில் விட்டுட்டு பிக் ஸ்மோக்கை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வீட்லேயும் விட்டியாச்சு. ஸ்மோக்கை வீட்டில் விட்டு முடித்தோடனே நம்மளுக்கு ஸ்வீட் ஃபோன் பண்ணியிருந்தான். அப்படி என்ன சொன்னேன்னா, சிஜே நீ ரொம்ப பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்க, இப்படி இருந்தால் உன்னை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல நீயே உன்னை டெவலப் பண்ணிக்கணும், அதனால் நீ ஜிம்முக்கு போய் மசில்ஸ் சேர்த்துறது பெட்டர் சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறான். அவ்வளோதான், இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சிஜே எப்படி அவனை டெவலப் பண்ணிவிட்டு அவனோட கேங்கையும் டெவலப் பண்ணிவிட்டு இந்த கதையில் எப்படி க்ரோ ஆகிறான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம்.